வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடே அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜ் தான் ஃபுல்லாக வந்து ஷோ ஆகணும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணணும். பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஒன் பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் சைஸ் ஃபோட்டோ கூட நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு ஃபோட்டோ வந்து லைட்டாக கிராப் பண்ணிவிட்டு ரைட் சைடே மாஸ்க்குன்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு கீழே ஃபெதர் இருக்கும். அதை வந்து லைட்டாக உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் நிறையாவும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஷார்ப்பாக வந்து உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே கார்னரில் செட் பண்ணிவிடுங்க. அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து சென்ட்ரலில் நீங்கள் மேலே கார்னரில் ஆனால் சென்ட்ரலில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் எகைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ நான் எப்படி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸு ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோஸை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு ஃபெதர் வந்து கொஞ்சம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராப்பிங்கும் கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கிராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி கூட கரெக்டாக வந்து செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அனிமேஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்லைட் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்லைட் அப்புன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்லைட் அப்புன்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரைட் சைடு அனிமேஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்வெர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கன்வெர்ஜ் அப்படின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே செகண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2 செகண்டை வந்து கொடுத்துக்கோங்க. 2 செகண்டை கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிட்டு அதை வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த இடத்துல கீழே கார்னரில் செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃபோட்டோவை வந்து லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள் வீடியோவை. உங்களுக்கு கீழே அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன நேம் வந்து டெக்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ உங்களோட நேம்ஸ் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி தலை அஜித்துன்னு வந்து பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் வந்து நான் பிஎன்ஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் கைன்மாஸ்டரில் வந்து ஃபாண்ட் ஒர்க் ஆகாதனால நான் வந்து பிஎன்ஜாக வந்து பிக்சல் லேபில் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் வந்து கைன்மாஸ்டரில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் வந்து பிஎன்ஜாக கன்வெர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். கைன்மாஸ்டரில் ஃபாண்ட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதேவே நீங்கள் கரெக்டாக வந்து அங்கேயே டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்டோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்.
டிஸ்கிரிப்ஷனில் ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷூ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு அது வந்து ஷோ ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோவை நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து சூப்பராக வந்து ஆட்டிடியூடு வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.